Okay, so please welcome the dashing, charming star Vishnu Vishal. On stage, please. Actually, ருத்ராவுக்கு எனக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10 years டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ எங்க டைம் லைன்ஸே வேறையா இருந்தது. ஸோ எங்களுக்குள்ள காம்படிஷனுங்கிறது இல்லவே இல்லை. ஓஹோ and then baby is very special to all of us. இது வந்து ஒரு romantic entertainer. நிறைய பேர் இந்த படத்துல நீங்க பார்க்க முடியும். And please support us because நிறைய பேருக்கு இது first படம் also and I hope it will reach great levels. வாழ்க்கையில் இது வரைக்கும் கிளவ் படமே அமையல. ஆனா என்னுடைய தம்பியோடைய முதல் படம் எனக்கு என்னெல்லாம் கிடைக்காம இருந்ததோ அதெல்லாம் அவர் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்டை நான் செட் பண்ணி கொடுத்தேன் அப்படிங்கிற ஒரு மேட்டர் சொன்னாரு. ஸோ நம்ம கூட இப்போ ஜாயின் பண்ண போகிறது உங்களோட ஹீரோ, நம்மளோட ஹீரோ ருத்ரா ஆன் ஸ்டேஜ் வித் a big claps. ப்ரோ புடிச்சிட்டீங்க ரைட் ஓகே சூப்பர். ருத்ரா என்னதான் நம்ம நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பேசினாலுமே ஒரு ஆக்டரோட ஜேர்னி உங்களை நீங்க பண்ண ப்ரிப் இதை பத்தி எல்லாமே நீங்க சொல்லியிருந்தீங்க. இதெல்லாம் தாண்டி இந்த படத்துடைய ஒரு கோர் என்ன அப்படின்னா ஒரு சினிமாவே அனுபவமா பார்த்து ரசிச்சு அது மாதிரியே ஃப்ரெண்ட்ஸ் கேங்க உருவாக்குற ஒரு பையன், அது மாதிரியே லவ் பண்ற ஒரு பையன், அது மாதிரியே லைஃபோடைய ஆஸ்பிரேஷனான விஷயங்களை பார்க்குற ஒரு பையனுடைய கதை மாதிரி தெரியுது எங்களுக்கு. கரெக்டா சொன்னா ஓரளவு ஓகே. ஸோ அப்படி இருக்கிற ஒரு ருத்ரா இந்த படம் என்ன மாதிரி ஒரு படமா உங்க லைஃப்ல இப்போ ஃபர்ஸ்ட் படமா அமைஞ்சிருக்குன்னு நீங்க சொல்லுங்க. இந்த படம் என்ன மாதிரியான ஒரு ஃபிலிம் ஐ மீன் இம்பாக்ட் வந்து உங்களோட லைஃப்ல உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லலாம். ஸோ தேங்க்யூ பிரதர், ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த படம் வந்து என்ன பேசுதுன்னா இந்த படத்தோட அவர் சொன்ன மாதிரி நிறைய ரிலேஷன்ஷிப்ஸ் பத்தி பேசுது. நம்ம வேற ஸ்டேஜ்ல லவ்வோட புரிதல் ஒன்று இருக்கும்ல, நம்மளுக்கு டீனேஜரா இருக்கும்போது வேற ஒரு புரிதல் இருக்கும், 20-25 இருக்கும்போது அந்த மாதிரி வேற ஸ்டேஜ்ல புரிதல் இருக்கு. ஸோ இதுல நான் சொல்லிட்டேன்னா ரொம்ப சொல்ற மாதிரி ஆயிடும். பட் இதுல ஒரு மெயின் விஷயம் வந்து நான் என் லைஃப்லயே அதுக்கப்புறம் ஆக்சுவலா இந்த படம் பண்ணதுக்கு அப்புறம் தான் என் லைஃப்லயே அப்ளை பண்ணுவேன். என்னன்னா சிம்பிளா சொல்லிடுறேன், ரொம்ப கோவப்படக்கூடாது. ஓகே ஸோ ஷார்ட் டெம்பரா வரக்கூடாது, முன்கோவம் வரக்கூடாது அப்படின்றீங்க. ரொம்ப முன்கோவம் இருக்கக்கூடாது, அக்ரெசிவா ரொம்ப தேவையில்லாம கோவத்தால பல விஷயங்கள் நம்ம லைஃப்ல யூஸ் பண்ணிடுறோம். அந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்ணாலே பல பிரச்சனைகள் சால்வ் ஆயிடும்ன்றதுதான் ஒரு மாதிரி ஒரு மெசேஜ். ரைட் சூப்பர். அது ஒரு பெரிய டேக்அவே உங்களுக்கு இருந்தது இல்ல? ரைட் ஓகே. அதாவது வந்து இண்டஸ்ட்ரியில வந்து எல்லாரும் பார்த்து பொறாமப்படுற ஒரே ஒரு பிரதர்ஸ் சொல்லலாம் நம்ம எங்க பிரபலம் பிரேம்ஜியை சொல்லுவாங்க. ஏன்னா அவர் படத்துல கதை இருக்கோ இல்லையோ பிரேம்ஜி வந்துகிட்டே இருப்பாரு விபி சார் படத்துல. அந்த வரிசையில இப்ப இண்டஸ்ட்ரியில எல்லாருமே ஆக்சுவலா பார்த்து சந்தோஷப்படக்கூடிய ஒரு பிரதர்ஸா நம்ம பார்க்க போற விஷ்ணு விஷால் சார் அண்ட் ருத்ரா அவங்க 2 பேரும் இருந்துட்டு இருக்காங்க. உங்களை இந்த மேடைக்கு கொண்டு வந்து அந்த நபரை வந்து கீழே வந்து நம்ம மேல கண்டிப்பா கூப்பிட்டு தானே ஆகணும். சரி, இப்போ ஒரு ஆங்கரா வந்து நான் ஒரு நிறைய விஷயங்கள் அவரை பத்தி நான் ஆடியன்ஸ் கிட்டே நான் பேசினேன், நானும் இப்போ வரைக்கும் பேசிக்கிட்டே தான் இருக்கேன். உங்க பிரதரை இந்த ஸ்டேஜுக்கு நீங்க எப்படி இன்வைட் பண்ணுவீங்க? ஓகே ஓகே அக்கினி கேட்டானே என்ன பண்றேன்னு தெரியல கேட்டிங்களே என்ன சொல்றது. ரைட் ஓகே யோசிச்சுங்க சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே so please welcome the dashing, charming star Vishnu Vishal. On stage please. விஷ்ணு சார் ஆக்சுவலா வந்து எனக்கு தெரியும் பொதுவாக வந்து பிரதர்ஸ்குள்ள யாருமே ஒருத்தர் காம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறது இல்லை, புகழ்றது இல்லை, ஐ லவ் யூ அப்படிங்கிற விஷயம் கூட வந்து நம்ம யாருமே சொல்றது இல்லை. ஸ்டேஜில் கூப்பிட்டு அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பிட்டா இல்லைனா வந்து அப்பப்போ அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா? ஆக்சுவலா ருத்ராவுக்கு எனக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10 years டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ எங்க டைம் லைன்ஸே வேறையா இருந்தது. ஸோ எங்களுக்குள்ள காம்படிஷனுங்கிறது இல்லவே இல்லை. எப்பவுமே ஜாலியாவே இருப்போம். ஒன்னா வீடியோ கேம் விளையாடுவோம் நிறைய. சின்ன வயசுல வீடியோ கேம்ல தோத்தானா வெறுப்பேற்றுவேன் அவனை. அப்படிதான் எங்களோட லைஃப் இருந்திருக்கு. அண்ட் கிரிக்கெட் வந்து அவனுக்கும் சின்ன வயசுல பிடிச்சது. ஸோ கிரிக்கெட் ஆடும்போதெல்லாம் வந்து சம்டைம்ஸ் கூட வருவான், மேட்ச் பார்ப்பான். தனி கிரவுண்ட்ல சேப்பாக்கில் ஆள் இல்லாத கிரவுண்ட்ல நாங்கள் ஆடிட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரி மேட்சஸ் எல்லாம் பார்த்துருக்கான். ஸோ இப்படிதான் ஒரு ஜாலியான ஒரு வைப் தான் எங்களுக்குள்ள. பட் இப்போ ஆஃப் லேட் வந்து இந்த கரியர் சம்பந்தமா நிறைய ஆர்குமெண்ட்ஸ் வருது. அது வந்து அந்த கரியருக்குள்ள வரும்போது தான் எங்களுக்குள்ள ஆர்குமெண்ட்ஸ் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ பட் ஹெல்தி ஆர்குமெண்ட்ஸ் தான். ஏன்னா ருத்ரா வந்து முருகதாஸ் சார் கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அவனுக்கு அந்த கிரியேட்டிவ்ல கொஞ்சம் மைண்ட் நிறைய வேலை பார்க்குது. அதனால வந்து கிரியேட்டிவா நிறைய விஷயங்கள் இன்புட் கொடுப்பாரு. ஸோ அந்த விதத்துல தான் நாங்க சண்டை போட்டப்போ நிறைய ஆர்கியூ பண்ணுவோம். ரைட் ஓகே. ஸோ இப்போ நீங்க 2 பேரும் இங்க இருக்கும்போது நீங்க பிரதர்ஸ் அங்க நிக்கிறீங்க, ஏன் கூட ஜாயின் பண்றதுக்கு ஏன் பிரதரையும் நான் கூப்பிடலாம்ல? ஆக்சுவலா ஒரு ப்ரோட்காஸ்ட் நம்ம ஒரு மினி ப்ரோட்காஸ்ட் நம்ம பண்ணலாம். ஏன் கூட ஜாயின் பண்றதுக்காக ஏன் பிரதர் சந்தோஷ் ஆன் ஸ்டேஜ் பி
ஹாய் ஹாய். அண்ட் படத்துல வந்து நான் ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் இருக்கிறேன். கேமியோலாம் கிடையாது. கிட்டத்தட்ட 35-40 நிமிஷம் இருக்கேன். படம் ஃபுல்லாவே இருக்கிறேன் நானு. ஸோ நான் வந்து படத்துல விஷ்ணு விஷால் ஹீரோவாவே வரேன். அண்ட் ருத்ரா வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் என்கிட்ட கதை சொல்றதுக்கு வராரு இந்த படத்துல. அதுதான் என்னோட ரோல். ஸோ கேமியோலாம் கிடையாது. தப்பா சொல்லாதீங்க. கிளாரிஃபை பண்ணிட்டீங்க சார். கிட்டத்தட்ட நானும் பார்ட் ஆஃப் த ஃபில்ம். நான் ஒரு நல்ல கேரக்டர் பண்ணியிருக்கேன்னு சொல்லுவேன். எனக்கு ரொம்ப பர்சனலா ஆக்சுவலா ட்ரெய்லர்ல ஒரு டயலாக் இருக்கும். எனக்கு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி ஃபெயிலியர் ஆயிருக்கு. அது வந்து என் லைஃபோட ரிலேட் பண்ணி தான் நான் பேசியிருக்கிறேன். நீங்க படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஸோ என் புரிதல் லைஃப் பத்தி, லவ் பத்தி, ரிலேஷன்ஷிப் பத்தி என்னவா இருக்கோங்கிறது தான் என் லைஃப்ல நான் புரிஞ்ச விஷயம் தான் இந்த படத்துல நீங்க என் கேரக்டர் வழியா பார்ப்பீங்க. கிரேட் சார். பில்லியனான விஷயத்த சொல்லி ஆக்சுவலா இங்க பிரேக் பண்ணிட்டாரு. நானும் ஆக்சுவலா நினைச்சிருந்தேன் விஷ்ணு சார் கேமியோ அப்ப எவ்வளவு நேரம் வருவாரு, ஒருவேளை செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் வருவாரா, இல்லாட்டி ஃபர்ஸ்ட் ஹாஃபோட எண்ட்ல வருவாரா, இன்டர்வியூ ப்ளாக்ல வருவாரா அப்படிங்கிற மாதிரியான பல கேள்விகள்லாம் இருந்தது. நேத்து ஒரு ஸ்பெஷலான விஷயம் நடந்திருக்கு. Yes, sir. அது கண்டிப்பா நான் ஷேர் பண்ணோம். கண்டிப்பா. ஆமீர் கான் சார் படம் பார்த்தாரு நேத்து. வாவ். அண்ட் படம் பார்த்துட்டு செகண்ட் ஹாஃப் வந்து லைட்டா கண் முடிஞ்ச உடனே அவர் கண்ணீர் விட்டாரு. ஃபுல்லா கண்ணெல்லாம் தொடச்சு பேசினாரு. இட் வாஸ் வெரி இம்ப்ரெஸ். அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. அவர் சொன்னாரு இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்ஸ் பத்தி படங்கள் வர்றது ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. அண்ட் இது வந்து சூப்பரா நீங்க எல்லாரும் பண்ணியிருக்கீங்க. அண்ட் ரொம்ப பாராட்டினாரு படத்தை. அண்ட் நாளைக்கு அதை பத்தி பேசியிருக்கிறாரு. நாளைக்கு வரோம் வெளியே. பட் ஐ வாஸ் வெரி ஹாப்பி. ஏன்னா இது ஒரு பயங்கரமான மூமெண்ட். தம்பி கிட்ட சொன்னேன் நான் படத்துலயும் படம் வந்து அமீர் கான் பாக்குறது எனக்கு வேற என்ன வேணும் அதுக்கப்புறம். அண்ட் ஃபர்ஸ்ட் படம் பாத்தீங்கன்னா ருத்ரா ஒர்க் பண்ண படம் தர்பார். ஸோ ரஜினி சார் படம். ஸோ இப்படி உனக்கு என்ன தெரியல, லக்கு மேல லக்கு நடந்துட்டே இருக்கு. பட் ஹார்ட் ஒர்க்கிங் கை. கண்டிப்பா ஹார்ட் ஒர்க் இருக்கு. ஸோ ஹார்ட் ஒர்க் இருக்கிறதுனால தான் இதெல்லாம் கிடைக்குதுன்னு நான் சொல்லுவேன். ஸோ நேற்று ரொம்ப ஹாப்பியா இருந்தது. அண்ட் ருத்ராவோட அப்பா வந்து பயங்கரம் இமோஷனல் ஆயிட்டார் நேற்று. ஏன்னா அவர் வந்து நிறைய படங்கள்ல ஒரு சீன் நடிச்சிருக்காரு. அவருக்கு தான் சினிமா ஆசை. ஸோ ஒவ்வொரு சீன் நடிச்சிருக்கிறாரு. ஆனா அவரால் மேல வர முடியல, சினிமால சக்சஸ் கொடுக்க முடியல. அவர் வந்து அவரோட ஆசை தான் என்னெல்லாம் வந்து சினிமாக்குள்ள போக சொன்னாரு. அவரோட ஆசை தான் ருத்ராவும் வந்த காரணம். அவர் வந்து நேத்து அமீர் கான் மாதிரி ஒருத்தர் படம் பார்த்து, என் பையன் படம் பார்த்து இப்படி இமோஷனல் ஆகிறாருன்னு சொல்லி அவர் அழுக ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ ஒரு பயங்கரமான மொமெண்டா இருந்தது நேற்று. அதை உங்க எல்லாரோட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். அண்ட் என் பொண்ணுக்கு பேரும் அமீர் கான் சார் தான் வச்சிருக்கிறாரு. மீரான்னு பேரு. ஸோ படத்துல ஹீரோயின் பேர் மீரா. அது இன்சிடென்டா ரிலேட் ஆயிடுச்சு எல்லாமே. சார் எனக்கு டவுட்டா இருக்கு, உங்க ஃபேமிலி ரேஷன் கார்டுல அமீர் கான் சார் பேர் இருக்கா? அது மட்டும் தான் ஜாயின் பண்ணலாம் நினைக்கிறேன். அதாவது ஆமீர் கான் சார் படம் பார்த்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கீகாரையில் இருக்கிற ஸ்கைவாக்ல அந்த மேட்டரை வந்து ஃபர்ஸ்ட் சொன்னார் பாத்தீங்களா? அதுதான் ஒரு பெரிய கிளாப் பண்ணலாம். ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு நமக்கு கிரியேட் ஆகுது. ஜூலை 11 வர போற ஓஹோ இந்த பேபி எல்லாருமே தியேட்டர்ல பாருங்க. சார் இப்போ நீங்க எனக்கு இருக்கீங்க. நம்ம ஆக்சுவலா நம்ம 4 பேர் சேர்ந்து ப்ரோட்காஸ்ட்ல நிறைய பேசணும். என் பிரதர் வந்து உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. ஸோ அவர்கிட்ட கொடுக்கலாமா? தேங்க்யூ. ஆக்சுவலி வந்து எனக்கு அவன் மேல செம்ம காண்டு ப்ரோ. கியூட்டிஸ்லாம் வரும்போது கூப்பிடல, ப்ரோகாஸ்ட்னா மட்டும் பேச்சுலரா மட்டும் கூப்பிடுறான் மேல வந்தேன்னு சொல்லிட்டு. பட் நீங்க சொல்றீங்க ஹவு லக்கி ஹி ஹேஸ் டு பி அப்படின்னு சொல்லிட்டு. அமீர் கான் சார் படம் பார்த்தாரு, ரஜினி சார் கிட்ட ஐடியா பண்ணிருந்தாரு. பட் இதெல்லாம் தாண்டி ஒரு லக்கியஸ்ட் மொமெண்ட்னா நீங்க விஷ்ணு சார் வந்து பிரதரா வச்சிருக்கிறது தான் மோஸ்ட் லக்கியஸ்ட் திங்னு நினைக்கிறேன். கீழே நிற்கும்போது கூட பேசிட்டு இருந்தோம், வெங்கட் பிரபு பிரேம்ஜி ரொம்ப லக்கின்னு சொல்லிட்டு இருந்தோம். அதை பீட் பண்ற மாதிரி சார் வந்து தம்பி ப்ரமோஷனுக்காக படத்துக்காக துபாயிலேருந்து அக்ராஸ் த குளோப் எல்லா இடத்துக்கும் போய் ப்ரமோஷன் பண்ணி பட்டையை கிளப்பிட்டீங்க. அண்ட் ஜூலை 11 இந்த மேஜிக் நம்ம விட்னஸ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நாங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு மேஜிக் கொடுக்கணும்ல. ஸோ அதுக்காக நாங்கள் ஒரு செம்ம பேக்கேஜ் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். உங்க 2 பேரை வச்சு ஒரு ப்ரோ மேஜிக் ஷோ பண்ற மாதிரி. யா ஓகே, நம்ம கூட மெஜிஷியன் இருக்காரு சார். இவ்வளவு நேரம் அவர் தான் கிரௌட பயங்கரமா என்டர்டைன் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ லைவ் மேஜிக் உங்க 2 பேரையும் வச்சு அவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாரு. என்னப்பா பாத்துலாமா? சத்தம் பத்தல, சத்தம் 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 ஹெவியா இருந்தா தான் பயங்கரமான மேஜிக்லாம் வரும். விஷ்ணு சார் அப்படியே வந்து ராட்சசன் கேட்டப்ப மாத்திடலாமா? பாருங்க ஜாலியா இருக்கான் அவருக்கு. ஓகே, லெட்ஸ் வெல்கம் விக்னேஷ் ப்ரோ. நல்ல கை தட்டலாம்ப்பா. சூப்பர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மூவிக்காக உங்களுக்கு வாழ்த்துக்கள். அண்ட் தென் நான் உங்களுடைய பிக்கெஸ்ட் ஃபேன். நீங்கள் மேஜிக்லாம் யூஸ் பண்ணி உங்கள் படங்களில் ராட்சசன் வந்து இட்ஸ் ஒண்டர்ஃபுல் ஃபிலிம். நல்ல ஆக்டர். இப்போ இவங்க 2 பேர்கிட்ட வந்து தைரியத்தை மையப்படுத்தி ஒரு மேஜிக் பண்ண போகிறோம். எங்கிட்ட வந்து ஒரு 5 கிராக்கர்ஸ் இருக்கு, ஓகேவா? அதில் வந்து உங்களோட இன்ஸ்டிங்க்ட் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு செக் பண்ண போகிறோம், ஓகேவா? லெட்ஸ் செக் ஹவ் யுவர் இன்ஸ்டிங்க்ட் ஒர்க்ஸ் அப்படின்றத பார்க்கலாம். என்கிட்ட 5 பட்டாசு இருக்கு. ரெண்டு பேரும் முன்னாடி வந்துருங்க.
இப்போ வந்து இது பேர் என்னன்னு படிச்சு சொல்றீங்களா? என்ன பட்டாசு? ஜல்லிக்கட்டு. ஜல்லிக்கட்டுன்னு சொல்லி எழுதிருக்கு. அப்போ வந்து ஒரு வீர விளையாட்டு தான் இப்போ நடக்க போகுது. இப்போ வந்து இங்க ஒரு 5 பட்டாசு இருக்கு, ஓகேவா? 1 2 3 4 and 5. இப்போ 5 பட்டாசு இருக்கு. இப்போ வந்து ஒமிட்டிங் டைம்ல போறோம், ஓகேவா? உங்களோட இன்ஸ்டிங்க்ட செக் பண்ண போறோம். ஃபோக்கஸ். இதுல 4 வந்து வெடிக்காது, 1 ரியலா வெடிக்கும், ஓகேவா? 4 வெடிக்காது, புஷ் ஆயிடுச்சு. 1 ரியலா வெடிக்கும். இது வந்து எந்த செட் பண்ணியும் நாங்க பண்ணல, ரியலா. இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பேசி வச்சுக்கிட்டோமா? இல்ல இப்போ we are meeting for the first time. 1 2 3 3 4 5. எது வேணும் உங்களுக்கு? 1 2 3 3 4 5. 1 2 3 இதான் வேணுமா வேண்டாமா? வேணும். அப்ப இந்த ரெண்டை will take it aside. அப்படியே மிக்ஸ் பண்ணலாம். ஓகே சார், இப்போ நீங்க உங்க இன்ஸ்டிங்க்ட் 1 2 or 2 3? 1 2 1 2 வச்சுக்கலாம், இதை வச்சிடலாம். இப்போ நீங்க இதை ரெண்டுத்தையும் கையில் எடுத்துக்கோங்க. ரெண்டுத்தையும் கையில் எடுத்துக்கோங்க. கையில் எடுத்துட்டீங்களா? எனி ஒன் எங்கிட்ட கொடுத்துருங்க. ஓகே, அதை வச்சுக்கோங்க, அதை வச்சுக்கோங்க. ஓகே, உங்களோட ஃபைனல் இன்ஸ்டிங்க்ட் இவங்க 2 பேரும் சேர்ந்து கணிச்சிருக்காங்க, இதுதான் வெடிக்கும் அப்படின்னு சொல்லி. ஓகேவா? செக் பண்ணிடலாம். பட் சார், இதை நீங்க கையில வச்சுக்கோங்க. இவரோட முதல் படம் அப்படின்றங்காட்டிக்கு இது இவர்கிட்ட செக் பண்ண சொல்லுவோம். இது உங்க வாயில வச்சு நீங்க வெடிக்க போறீங்க. ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட். நல்ல ஒரு பலத்த கைத்தல் கொடுக்கலாம் அவருக்காக. நல்ல பலத்த கைத்தல் கொடுக்கலாம். ஐயோ, டேபிள்ல விழுகுது. ஐயா, இப்பதான் ஒரு முதல் படம் நடிக்கிறாரு, வாயில வச்சு வெடிக்கிறதா? இல்ல, இதெல்லாம் வந்து ஒரு லெவல் ஆஃப் டெஸ்ட் தான். வாங்க முன்னாடி வாங்க சார். ட்ரை பண்ணலாம். உங்களோட இன்ஸ்டிங் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? வாயில வச்சு வெடிக்கணும் சார். சிவாஜி படத்துல தலைவர் வாயில வச்சு வெடிப்பார்ல, அந்த மாதிரி எதிர்பார்க்கல. இல்ல, நீங்க வர வரைக்கும் வச்சுக்கலாம். தைரியமா இருந்தா வச்சுக்கலாம். இல்ல அப்படின்னா யூ கேன் ஸ்ப்ளிட் இட் டவுன். இல்லையா? இல்ல கையில வச்சு ட்ரை பண்றீங்களா? கையில வச்சு ட்ரை பண்றீங்களா? ஓகே, இவங்க யாரு இப்போ வாயில வச்சு பண்ணுன்றவங்க கிளாப் பண்ணுங்க சார். எல்லாரும் கிளாப் பண்றாங்க சார். உங்களுடைய அத்தனை பேர் நம்ம மூவி லவர்ஸ், ட்ரை பண்ணுங்க. ஐயா, பண்ணிடலாம் பண்ணிடலாம். கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம். அப்ப கையில வச்சுக்கலாமா? ஓகே ஓகே, கையில வச்சுங்க. இப்போ ஒரு வேளை உங்களுக்கு பயமா இருந்தா தூக்கி போட்டுடலாம். ஆல்ரைட்டா? எம்எல்ஏ தூக்கி போடுறீங்களா? அங்க போட்டுருங்க. இஃப் பயமா இருந்தா. ஓகே, உங்க இன்ஸ்டிங்க்ட் தான். ஓகே, இப்போ எல்லாருமே சேர்ந்து, இவங்க 2 பேரும் சேர்ந்து இதுதான் வெடிக்கும்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இதை நீங்க பத்திரமா வைங்க. பாக்கி 4 இங்க இருக்கு, அதுல 1 நீங்க வச்சிருக்கீங்க. ட்ரை பண்ணுவோம். பயமா இருந்ததுன்னா வர எட்ஜ் வரைக்கும் வந்துட்டு அங்க கீழே போட்டுடலாம். அவங்க மேல எங்க போடுறீங்க? என்னாச்சு? என்னாச்சு? வெடிக்கலையா? வெடிக்கல. சூப்பர், நல்லா கிளாப் பண்ணலாம். ஒரு பட்டாசு வெடிக்கல. ஏங்க, அவங்க மேல போடாதீங்க. அங்க 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 போட்டு. ஓகே, இப்ப அந்த பட்டாசு நீங்க வாங்கிட்டு சார், நீங்க வாங்க 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 வாங்க. இல்ல இல்ல, வச்சுக்கோங்க வச்சுக்க சார். அப்ப நீங்களே வச்சுங்க. அப்ப இந்த டெஸ்ட் ஃபுல்லா இவர்கிட்டே கொடுத்துருவோம். வாங்க, டெஸ்ட் நம்பர் 2 சார். அவங்களையும் இப்ப வாங்க வாங்க வாங்க. யார் தைரியமான பெண்மணி யார் இருக்கீங்களோ மேடைக்கு சீக்கிரம் வாங்க. நல்லா கிளாப் பண்ணலாம். சிங்கப்பெண் ஒருத்தங்க மேடைக்கு வராங்க, பட்டாசுன்னு சொல்லியும் கூட பாப்போம். லேட்டஸ்ட் ட்ரை. இதை வாயில வச்சு அடிக்கிறீங்களா? இங்க வாங்க, முன்னாடி வாங்க. தூக்கி போடக்கூடாது. ஓகே, வாயில வச்சுக்கிறீங்களா? வைங்க வைங்க, ஒன்றும் இல்லை. சரி, கையிலே வச்சுக்கோங்க, ஆனால் தூக்கி போடக்கூடாது. லேட்டஸ்ட் ட்ரை. இன்னும் 2 தான், 3 தான் இருக்கு. ப்ராபபிலிட்டி ஆஃப் 3 பண்ணிடலாமா? முக்கியமான விஷயம், இங்க நடக்கிற எந்த விஷயத்துக்கும் நான் பொறுப்பு இல்லை. அவங்க முழுமையா அவங்களுடைய 2 பேருடைய இன்ஸ்டிங்க்ட் தான். லேட்டஸ்ட் ட்ரை. ஐயோ, வெடிச்சிடும் போல இருக்கே. அம்மா, வெடிக்கல. ஆனா பயமா இருக்குல்ல வைக்கும்போது. எனக்கே வெடிக்கும்போது பயமா இருக்கும்போது எப்படி? நீங்க ட்ரை பண்றீங்களா? வாங்க முன்னாடி வாங்க. வந்தீங்களே, ப்ளீஸ் ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட். வாயில வச்சுக்கோங்க. சும்மா ட்ரை பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க, சும்மா ட்ரை பண்ணுங்க. பயமா வச்சுக்கோங்க. பயமா இருந்தா துப்பிடுங்க. ஓகே, வேணாமா? சரி, கையிலே வச்சிருங்க. ஆடியன்ஸ் காமிங்க. ஓகே, கையில் வச்சு இப்போ வெடிக்க போறாங்க.
திரும்பவும் சொல்றேன், அவங்க 2 பேரோட உங்க இன்ஸ்டிங் மேல நம்பிக்கை இருக்கா? உண்மையிலேயே எது வெடிக்கும்னு எனக்கே தெரியாது. இன்ஸ்டிங் இல்லையா? அவங்க தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க இங்கே நடக்கிறதுக்கு. நான் பொறுப்பு இல்லை. எனிவே கூட பற்ற வச்சிருவோமா சார்? நீங்கள் 10 மட்டும் ஒரு தடவை வச்சிருங்களேன். இது எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க. 10 வச்சிருங்க சார், ஒட்டுக்கா சேர்ந்து ஓடிடுவோம். ஐயோ, நானும் இந்த பக்கம் வந்துடுறேன். வெடிச்சிடாத அம்மா. நல்லா ஒரு தடவை கிளாப் பண்ணலாமா உங்களுக்கு? அம்மா அடி, சூப்பர். இனி தாத்தா வாட்ச், பாட்டி வாட்சா? வாங்க மேலே வாங்க. நீங்கள் உங்கள்கிட்ட ஒரு தடவை ட்ரை பண்ணிடுவோம். வாங்க, அவங்களுக்கு ஒரு தடவை நல்லா கிளாப் பண்ணலாம். ப்ளீஸ் கம் அவுட் டு தி ஸ்டேஜ். ஆனால் நீங்கள் வாயில் வச்சு வடிச்சே ஆகணும் கண்டிப்பாக. இங்கே வந்துருங்க. பயமாக இருந்தால் கீழே திருப்பிடுங்க. இந்தாங்க, சும்மா ட்ரை பண்ணுங்க. இந்தாங்க வச்சுக்கோங்க. இதுல இருந்து 50-50 வெடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பாக வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. லேட்டஸ்ட் செக். கையிலே வச்சுக்கிறீங்களா? டேக் கேர் பண்ணும் தங்கச்சி தான், ஸோ ஐ ஹேவ் டு டேக் கேர் ஆஃப் ஹர். ஓ, நீங்கள் தான் பற்ற வைக்கணுமா? ஓ, எந்த காரியமாக தான் நான் என் கையிலே பண்ணுறேன் அப்படின்றாங்க. சூப்பர். ஓகே, தங்கச்சி நீங்களே. சூப்பர். வெடிச்சிடாத. அப்பா, வெடிக்கல. நாலுமே அவங்களோட இன்ஸ்டிங்க்ட் வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கு. நல்லா ஒரு தடவை கிளாப் பண்ணலாமா உங்களுக்காக? தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் ஒரு தடவை பலத்த கைத்தில் கொடுத்துடலாமா? ஆடியன்ஸ்ல இருந்து எதுக்கு நாங்கள் எடுத்துட்டோம், அது வரைக்கும் நான் எப்படி நம்புறதுன்ற மாதிரியே பார்த்துட்டு இருக்காங்க. லெட் அஸ் செக். இதுதான் நீங்க வந்து வெடிக்கும்னு சொல்லியிருக்கீங்க. கொஞ்சம் பின்னாடி போயிட்டோமா? ஐயோமா, இங்க இருக்கா? ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த கீழே விழுந்துருச்சு சார். உங்க இன்ஸ்டிங் கரெக்டா இருக்குமா? கரெக்டா இருக்குமா உங்க இன்ஸ்டிங்? உங்க 2 பேரோட இன்ஸ்டிங் கரெக்டா இருக்கும்னு நம்புறேன். ஐயோ, and that's the cracker, real bursting cracker. நல்லா ஒரு தடவை கிளாப் பண்ணலாமா உங்களுக்காக? This is how the real instinct works. And thank you so much for coming on the stage. Thank you so much brother. Thank you. உங்களோட இன்ஸ்டிங்க்ட் வேற லெவல்ல இருக்கு சார். உங்களோட இன்ஸ்டிங்க்ட் வேற லெவல். 2 பேரும் சேர்ந்து கரெக்டான இன்ஸ்டிங்க்டோட இந்த ஷோ கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. Then thank you so much. Thank you sir. சார் ப்ளீஸ் ஆன் ஸ்டேஜ் சார். அதாவது மேஜிக் ஷோ அப்படின்னு சொல்லி நான் கூப்பிட்டு வந்ததுக்கு அவரால் என்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் இந்த ஸ்டேஜில் அவர் பண்ணிட்டாரு. எதிரே பார்க்கலாம். பட் இருந்தாலும் எனிவேஸ், எப்படி என்ஜாய் பண்ணீங்களா இந்த செஷனை? ஒண்ணுமே கேட்கலையா? கொஞ்சம் கேட்கலாம். பாத்தீங்களா என்ன பண்ணிட்டு போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு? எங்க அது உண்மையிலேயே ரியல் பட்டாசுங்க. உங்களோட இன்ஸ்டிங்க்ட் மாத்தி வச்சிருந்தீங்கன்னா உண்மையிலேயே வெடிச்சிருக்கும் யார் கையிலாவது. ஏன்னா சில இப்பதான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். பிராக்டிஸ் பண்ணும்போது ட்ரை பண்ணி என்ன சொல்றான் பாருங்க. இதுல வர ஒரு முதல் படம் பண்றாரு. வாயில வைங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகே. எனிவேஸ், இந்த வெடி மேஜிக் எப்படி இருந்தது? Thank you so much. Thank you. So finally, we are on to the end of the session. இப்போ வந்து படம் ரிலீஸ் ஆக போகிறது July 11th. எல்லாருக்குமே அது ஸ்பெஷல் ஃபிலிம் தான் இல்லை? ஸோ இங்கே இருக்க ஆடியன்ஸுக்கும் என்டையர் தமிழ்நாடு ஆடியன்ஸுக்கும் ஒரு விஷயம் படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? I'll start from this side. ஓஹோ அண்ட் தென் பேபி இஸ் வெரி ஸ்பெஷல் டு ஆல் ஆஃப் அஸ். இது வந்து ஒரு ரொமான்டிக் என்டர்டெய்னர். நிறைய பேர் இந்த படத்தில் நீங்கள் பார்க்க முடியும். ஃபெமிலியர் ஃபேஸஸ் அண்ட் புது முகங்களும். ஸோ ப்ளீஸ் July 11 அன்னைக்கு தியேட்டர்ஸில் சந்திப்போம். வாங்க. தேங்க்யூ. ஆன் டு வைபவி. ஹாய். ஓஹோ அண்ட் தென் பேபி வந்து ஒரு படம் வேர் everybody has worked so hard for it and it's come out so well. ஒரு rom-com மாதிரி உங்க ஃபேமிலி கூட்டு வந்து பாருங்க July 11th in theaters and please support us because நிறைய பேருக்கு இது first படம் also and I hope it will reach great lengths. Thank you. தமிழ் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. அப்படியா? ஓகே ஆன் டு உத்ரா. யா, July 11 படம் ரிலீஸ் ஆகுது. வந்து பார்க்கலாம். நல்லாவே இருக்கும். கொஞ்ச நாளாக எனக்கு தெரிஞ்சு கோவிட் முடிஞ்சதுலேருந்து எல்லாரும் ஒரு மாதிரி டென்ஷன்லேயே கொஞ்சம் சுற்றிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு என்டர்டெயின்மெண்ட், ஒரு ரிலாக்ஸேஷன் லைட்டாக எல்லாருக்கும் தேவைப்படுது. ஐ திங்க் இந்த படத்தில் அந்த என்டர்டெயின்மெண்ட் இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா 2.5 hours நீங்கள் ஜாலியாக உங்கள் ஃபேமிலியோட ஒரு படத்தை பார்த்து வெளில போகும்போது ஒரு ஸ்மைலோட போவீங்க. அது என்னோட ப்ராமிஸ். சார் கடைசியா இந்த பட்டாசு வெடிச்ச மாதிரி படம் வெடிக்கணும். நான் நிறைய படங்கள் யங்ஸ்டர்ஸோட ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டர்ஸோட தான் நிறைய படங்கள் சேர்ந்து பண்ணியிருக்கிறேன். ஏன்னா எப்போவுமே அந்த ஃப்ரெஷ் டேலண்ட் கிட்ட ஒரு மேஜிக் ஒன்று இருக்கும். அந்த மேஜிக் கண்டிப்பாக இந்த படத்தில் இந்த எல்லா ஃப்ரெஷ் டேலண்ட்ஸ் நிற்கிறாங்க பார்த்தீங்களா, எல்லாருக்கிட்ட இருக்கும். அண்ட் நாங்கள் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு புது பசங்க வந்து முயற்சி பண்ணும்போது நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணீங்கன்னா இன்னும் நிறைய பேருக்கு ஆஸ் அ ப்ரொடக்ஷன் என்னால் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்க முடியும் ஃபியூச்சரில்.
அண்ட் அதுதான் என்னோட கோலும். ஏன்னா எனக்கு வந்து வாய்ப்பு தேடும் போது ஈஸியாக கிடைக்கல. அட்லீஸ்ட் கடவுள் புண்ணியத்தில் இந்த இடத்துல நம்ம நிற்கிறோம், நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுக்குற இடத்துல நிற்கிறோம் இன்னைக்கு. அதுக்கு நீங்கள் எல்லாருமே தான் காரணம். ஸோ இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க. என்னோட தம்பியோட படம் ஓஹோ இந்த தேதி ஜூலை 11 ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக தேட்டர் போய் பாருங்க. அண்ட் எல்லாரும் ஃபேமிலிஸ் இருக்கீங்க, ஒரு சூப்பரான மேட்ரு சொல்கிறேன். அடுத்த படம் எனக்கு கட்டா குஸ்தி 2 அதுதான் வந்து. அண்ட் அடுத்த வருஷம் ராட்சசன் 2 நடக்குது. ஸோ இது ரெண்டு வந்து 100% நடக்குது, என் ப்ரொடக்ஷன்ல நடக்குது. ஸோ ஐம் வெரி ஹாப்பி அபவுட் இட். எஸ் சார், இந்த பட்டாசு வெடிச்சதோ இல்லையா, எப்படி வெடிச்சு பார்த்தீங்களா? இதுதான் ஆக்சுவலா எல்லாரும் வெயிட் பண்ணிருந்தாங்க. ஸோ பிஃபோர் வி எண்ட் அப் லெட் அஸ் ஹேவ் ஒன் செல்ஃபி மொமெண்ட். எல்லாருமே ஆக்சுவலா கீழே வந்து 3, 2, 1 ஓஹோ இந்த பேபி ஃப்ரம் ஜூலை 11 அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே உங்களோட கரகோஷம் கொடுக்கலாம். 3, 2, 1 ஓஹோ இந்த பேபி ஃப்ரம் ஜூலை 11. Thank you guys. Thank you so much. Thank you sir. Thank you.